அஸ்ஸலாமு அலைக்கும். சிக்கன் மகாராணி சமைக்கலாமா? சிக்கன் 1/2 கிலோ சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள், இஞ்சி பூண்டு அரைச்சது 1/2 ஸ்பூன், 1/2 கப் தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 hour போல் ரெஸ்ட் எடுக்கட்டும். லிட்டு போட்டு வச்சிடலாம் ஒரு ஓரமாக. அடுத்து வறுத்து பவுட்ரு பண்ணுறக்கு 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 சின்ன ஏலக்காய், 1 பெரிய ஏலக்காய், 1 ஜாதிபத்திரி போட்டு 10 செகண்ட் போல் வறுத்துக்கலாம். வறுத்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. அடுத்து ஊற வச்ச பாதாம் தோல் நீக்கினது 10, முந்திரி 10 போட்டு கொஞ்சமாக தயிர் விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கிங் பாட்டில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதையும் போட்டு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் மேரினேட்டான சிக்கனையும் போட்டுடலாம். ஒரு ரிச்சான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் உங்களுக்கு செய்து காமிச்சிட்ருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம மேரினேட் ஆன அந்த பவுலில் இருந்த அந்த மசாலா கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம், வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வறுத்து பவுட்ரு பண்ண அந்த மசாலா பொடி போட்டு பாதாம், முந்திரி, தயிர்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாதாம், முந்திரி அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையுமே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் மசாலா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றுற அந்த சுகமே தண்ணி தான் இல்லையா. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் லிட்டு போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் உப்புத்தூள், 4 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம்ங்கிறது பால் ஆடை தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து நான் இப்போ ஊற்றிருக்கிறேன். ஃப்ரெஷ் க்ரீம்ங்கிறது கடையில் கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். கஸ்தூரி மேத்தி போட்டு 1 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் மகாராணி சமைச்சாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டார் ஹோட்டல் லெவலில் உங்களுக்கு நான் செய்து காமிச்சிருக்கிறேன். இந்த சிக்கன் மகாராணி ரெசிபிக்கு பரோட்டா, சப்பாத்தி அல்லது நானோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.